வெல்கம் பேக் டு நிவித்ராஸ் கிச்சன். இன்றைக்கி ப்ரான் தொக்கு செய்ய போகிறேன். ஒரு கடாய் எடுத்துக்கலாம். 50 கிராம்ஸ் ஆஃப் ஆயில் ஊற்றிக்கலாம். ரீஃபைண்ட் ஆயில். எண்ணெய் காஞ்சதும் ஒரு ஸ்பூன் சோம்பு பொரிஞ்சதும் நான் 200 கிராம்ஸ் பொடியாக நறுக்கின வெங்காயம் எடுத்திருக்கேன். சீக்கிரமாக வெந்துடும், அதனால் பொடியாக வெட்டியிருக்கேன். நான் சாப்பரில் போட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்குங்க. வெங்காயம் வதக்கிட்டே இருக்கும் போது நான் இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணுறேன் ஃப்ளேவருக்காக. கருவேப்பிலை வதங்கிட்டே இருக்கும் போது நான் 200 கிராம்ஸ் ஆனியன், அது கூட 200 கிராம்ஸ் முள்ளங்கி எடுத்திருக்கேன். பொடிய வெங்காயம் நறுக்கின மாதிரியே முள்ளங்கியும் வச்சுருக்கேன், நறுக்கி வச்சுருக்கேன். இப்போ அந்த முள்ளங்கி அதோட ஆட் பண்ணலாம். ஏன் முள்ளங்கி ஆட் பண்ணுறோன்னா, எறா ரொம்ப ஹீட் இல்லையா, அந்த ஹீட்டை தணிக்கிறதுக்காக நம்ம இந்த முள்ளங்கி ஆட் பண்ணுறோம். நம்ம வயிறுக்கு எந்த ப்ராப்ளமும் வராது. முள்ளங்கியும் வெங்காயத்தோடு சேர்த்து வதக்கி விடுங்க. கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம். அது வதங்கணும்ல, வெங்காயத்துலேயும் முள்ளங்கிலையும் தண்ணி விடும். கொஞ்சம் அது வதக்கிக்கோங்க. அந்த தண்ணி ட்ரை ஆகிற வரைக்கும் வதக்கி விட்டுருங்க. வதங்கிடுச்சு, இன்னும் கொஞ்சம் வதக்கி விடுங்க. இப்போ நம்ம கொஞ்சமாக இஞ்சி பூண்டு விழுது, ஒரு 50 கிராம்ஸ் இஞ்சி பூண்டு விழுது போட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்குங்க. இறாலில் இருக்கிற அந்த கவுச்சி வாசனை எல்லாம் போகணும் இல்லையா, அதனால் நல்லா வதக்கணும். இஞ்சி பூண்டு போட்டால் தான் அந்த இறாலில் இருக்கிற அந்த வாசனை எல்லாம் தெரியாது. பச்சை வாசனை போல வரைக்கும் வதக்கியாச்சு. இப்போ நான் கொஞ்சமாக 100 கிராம்ஸ் தக்காளி எடுத்திருக்கேன். 200 கிராம்ஸ் வெங்காயம், 100 கிராம்ஸ் தக்காளி எடுத்திருக்கேன். அதுவும் சாப்பரில் போட்டு பொடியாக தான் நறுக்கியிருக்கேன். நான் நாட்டு தக்காளி எடுத்திருக்கேன். புளிப்பு போதும், 100 கிராம் போதும் தக்காளி. புளிப்பு அதுலேயே நிறைய இருக்கும். தக்காளி வதங்குற வரைக்கும், பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி விட்டுருங்க. இப்போ கொஞ்சமாக மஞ்சள் பொடி ஆட் பண்ணலாம். மஞ்சள் பொடி ஆட் பண்ண உடனே 1 ஸ்பூன் மிளகாய் பொடி போடலாம். நான் மிளகாய் பொடி 1 ஸ்பூன் இப்போ போடுறேன். அப்புறம் இறால்லாம் போட்டதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் மிளகாய் பொடி, 1 ஸ்பூன் தனியா பொடி ஆட் பண்ணிவிட்டு கிளறி விட்டுருங்க. உங்களுக்கு தேவைப்பட்டால் பச்சை மிளகாய் 2 போட்டுக்கோங்க. நான் பச்சை மிளகாய் ஆட் பண்ணலை. இப்போ வாஷ் பண்ண எறாவை நம்ம போட்டுடலாம். எறா நீங்கள் வாஷ் பண்ணும் போது அந்த மேலே இருக்கிற அந்த குடலை கத்தியில் கீறிட்டு எடுத்து வாஷ் பண்ணி போடுங்க. இன்னொன்று, எறா அலசும் போது நீங்கள் கீரையை எப்படி அலசுறீங்களோ அந்த மாதிரி அலசணும். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, அப்படியே அலசிட்டு போட்டுருவாங்க. ஆனால் உள்ளே நிறைய மணல் இருக்கும். நம்ம கீரை அலசுகிற மாதிரி மேலோட அலசி ஒரு 6-7 வாட்டி அலசணும். நான் அது மாதிரி தான் அலசி போட்டிருக்கேன். நீங்கள் வாஷ் பண்ணும் போதே உங்களுக்கு ஃபீல் ஆகும் அடியில் மணல் நிற்கிறது. எறா ரொம்ப நேரம் வதங்கணும்னு அவசியம் இல்லை. வதங்கிடுச்சுன்னா ரப்பர் மாதிரி ஆகிடும். இப்போ கொஞ்சமாக உப்பு, நான் முதல் போட்டிருக்கேன் உப்பு கொஞ்சமாக. இப்போ இன்னும் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இன்னும் கொஞ்சம் சில்லி பவுடர் ஆட் பண்ணுங்கள். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற அளவுக்கு போட்டுக்கோங்க. நல்லா வதங்கிடுச்சு. இறாலில் நிறைய தண்ணி விடும். இப்போ நம்ம ஒரு மூடி போட்டு மூடிடலாம். அந்த தண்ணி ட்ரை ஆகிற வரைக்கும் நம்ம மூடி போட்டு அப்புறம் வதக்கி எடுக்கலாம். பாருங்கள், ட்ரை ஆகிடுச்சு. அவ்வளோதான். பாருங்கள், இந்த ஸ்டேஜில் நம்ம நல்லா கிளறி விட்டுட்டு பொடியாக நறுக்கின கொத்தமல்லி தழையை போடணும். பாருங்கள், எல்லாம் சுண்டிடுச்சு. இறால் ரொம்ப நேரம் வேகணும்னு அவசியம் இல்லை, அப்புறம் ரப்பர் மாதிரி ஆகிடும் எறா வெந்துடுச்சுன்னா. இப்போ இந்த இது போதும், இந்த அளவே சரியானது. இப்போ கொஞ்சம் கொத்தமல்லி தழை தூவிடலாம். அவ்வளோதாங்க, நம்ம எறா ரெடி ஆகிடுச்சு. கொத்தமல்லி தழையை தூவிட்டு நம்ம கலர் எடுப்போகிறோம். அவ்வளோதான், ஆயிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். உங்களுக்கு இந்த இறால் தொக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் கமெண்ட் பண்ணணும். அப்போ தான் நீங்கள் என்ன எப்படி இருக்குது, என்ன ஏதுன்னு எனக்கும் தெரிய வரும். கமெண்ட் பண்ணால் மட்டும் போதாது, லைக் பண்ணணும், ஷேர் பண்ணணும், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி விடணும். தேங்க்யூ.